friends, welcome to Feast with Firas. இன்னைக்கு நம்ம ஒரு கீழக்கரை ரெசிபி செய்ய போகிறோம். கற்பரிசி மாவு, நாட்டுக்கோழி முட்டை, செக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்ச சத்தான மாவு. முதல்ல ஒரு தேங்காயில் கட்டி தேங்காய் பழம் மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதில் கற்பட்டியை துருவி சேர்த்துக்கிடுவோம். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறங்க. இதுக்கு நம்ம கட்டி தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சீனி சேர்த்து சீனி மாவு நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். ஒரு பவுலில் கற்பரிசி மாவு எடுத்துக்கிறோங்க. இப்போ கரைச்சி வச்ச தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கிறோங்க. மாவு உதிரியாக இருக்கணும். அதிகமாக ஊற்றிடாதீங்க. மிச்சம் இருந்தால் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி மாவு கொட்டியை கையாலேயே உதிர்த்துக்கிறோங்க. இன்னொன்று ஈஸியான மெத்தட் இருக்குது. பெரிய கண்ணுள்ள அறுப்பில் அதில் தேய்ச்சி விட்டுக்கிடலாம். மாவு உதிரியாக வந்துடும். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம மாவை சேர்த்து கிளற ஆரம்பிப்போம். தீயை மீடியமில் வச்சு கண்டினியூஸாக 45 மினிட்ஸ் கிளறுங்க. பாருங்க, மாவு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்ல எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறுவோம். இப்போ நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை ஊற்றி நல்லா கிளறி விடுவோம்.
இப்போ நல்லா மாவு கிறிஸ்பா ஆகிற வரையே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா மாவு கிறிஸ்பா ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.